சூரிய உதயத்துக்கு முன்பாக செய்யாதீங்க. இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு பண்ணிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு ஆண்கள் வேலைக்கு போகலாம், உங்கள் வேலையை பார்க்கலாம். பெண்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு பண்ணலாம். ராகுகால யமகண்ட நேரம் தவிர மதியம் 1 மணிக்குள்ள நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு பண்ணுங்க. தினமும் முன்னோர்களுக்கு படையலிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிறந்தவர்களுக்கு பிடித்த உணவுன்னு ஒன்று இருக்கும், அதையும் வைக்கலாம். கூடவே இதை நான் சொல்றதும் கட்டாயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 8ஆம் தேதி மகாலயபட்சம் முதல் நாள் 8ஆம் தேதி இளநீர் நைவேத்தியமாக வைங்க. 9ஆம் தேதி தேன் நைவேத்தியமாக வைங்க. 10ஆம் தேதி இனிப்புகளை நைவேத்தியமாக வைங்க. 11ஆம் தேதி காய்ச்சிய பால் நைவேத்தியமாக வைங்க. 12ஆம் தேதி சர்க்கரை பொங்கல் மற்றும் ஏதேனும் பழங்கள் நைவேத்தியமாக வைங்க. 13ஆம் தேதி எள்ளுருண்டை நைவேத்தியமாக வைங்க. 14ஆம் தேதி வேர்க்கடலை நைவேத்தியமாக வைங்க. 15ஆம் தேதி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைங்க. 16ஆம் தேதி தேங்காய் சாதம் நைவேத்தியமாக வைங்க. 17ஆம் தேதி நெய் சாதம் நைவேத்தியமாக வைக்கணும். 18ஆம் தேதி பஞ்சாமிர்தம் நைவேத்தியமாக வைங்க. 19ஆம் தேதி ஏதேனும் கலவை சாதம் நைவேத்தியமாக வைக்கணும். 20ஆம் தேதி ஏதேனும் இனிப்புகள் நைவேத்தியமாகவும், 21ஆம் தேதி நெய் பால் இப்படி சிறப்பாக என்னென்ன வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு தகவலை சொல்லிடுறேன். 21ஆம் தேதி மகாலயபட்சம் சிறப்பு வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத நான் ஒரு தனி பதிவாக கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த மகாலயபட்ச காலத்தில் மகாபரணிங்கிற அந்த புனிதமான ஒரு நாள் வருது. அந்த நாளுடைய மகத்துவம் என்னன்னா, இந்த மகாலயபட்சம் 14 நாட்களும் உங்களால் எள்ளும் தண்ணீரும் இறைக்க முடியலன்னா மகாபரணி நாளில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செஞ்சுட்டா கூட நிச்சயமாக அந்த புண்ணியம் பலன் கிடைக்கும். அந்த மகாபரணி நாள் என்னைக்கு வருது? 12/9/2025 ஆவணி 27 வருது. அந்த அன்னைக்கு என்ன